திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் அமைந்திருக்கும் போர்மன்ன லிங்கேஸ்வரருடைய தேர் திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட முழு டீட்டெயில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு போர்மன்ன லிங்கேஸ்வரோட அறங்காவலர் பேசுகிறேன். எங்கள் திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் போகிற பகுதியில் ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மகம் கழிச்சு 3வது நாள் ஒரு தேர் திருவிழா 5 நாள் திருவிழா நடத்துகிறோம். நாங்கள் இந்த 5 நாள் திருவிழாவில் முதல் திருவிழா விநாயகர் ஊர்வலமும், மறுநாள் பாலமுருகன் ஊர்வலமும், 3வது நாள் பராசக்தி ஊர்வலமும், 4வது நாள் மகா கும்பமும், 5வது நாள் தேர் திருவிழா மகா தேர் திருவிழா அதிவிமர்சையாக நடைபெறுகிறது. இதனுடைய தல வரலாறு பார்த்தீங்கன்னா, பஞ்சபாண்டவர்களோட காலத்துல பஞ்சபாண்டவர்களுக்கு படைத்தலைவராக இந்த போர்மன்ன லிங்கேஸ்வரர் இருக்காரு. பஞ்சபாண்டவர்கள் போர்ல வெற்றி பெறதுக்காக கண்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் போர்மன்னனை அழைக்கிறதுக்கு இந்த நகரத்துக்கு வராங்க. இவர் ஒரு மகாராஜா. அவர் அழைக்க வரும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு அர்ஜுனன் பெண் வேடமிட்டும் கண்ண பரமாத்மா அவங்க அம்மாவாகவும் அழைக்கிறாங்க. இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் போறதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த நகரத்தெல்லாம் அழிச்சிட்டு நீங்க எங்க கூட வரணும் அப்படின்னு போயிட்டு அவர் என்ன பண்றாரு, அர்ஜுனனை கல்யாணம் பண்ண பிறகு அவர் சுயரூபம் இருக்கிறார். அப்புறம் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க, நீங்க இது மாதிரி என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படின்ட்டு. நீங்க எங்க தங்கச்சி சங்கோதயம்மாள், பஞ்ச பாண்டவர்களோட தங்கச்சி சங்கோதயம்மாளை போர்மன்ன லிங்கேஸ்வருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு பஞ்ச பாண்டவர்களோட 18 நாள் போருக்கும் போர்படை தளபதியா போர்மன்ன லிங்கேஸ்வரர் பதவி ஏற்று அந்த போரை வெற்றி பெற்று கொடுக்கிறார். இந்த பகுதியோட மங்கலம் பகுதியோட போர்மன்ன லிங்கேஸ்வரர் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி இந்த மாநிலங்களில் இருக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கும் பலதரப்பட்ட ஜாதி பிரிவினருக்கும் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் அமைந்திருக்கு. முக்கியமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, மற்ற பகுதிகளில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் இருக்கிற பல ஜாதி பிரிவினருக்கும் இது இஷ்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வீட்டு இருக்குது. இந்த 5 நாள் போர், அதாவது தமிழ்நாட்டிலே சிதம்பரத்துக்கு அடுத்து உற்சவர் மூலவர் எல்லாமே இருக்கிற ஒரே தேர்ல இருக்கிற ஒரே உற்சவர் மூலவர் எங்க சாமி போர்மன்ன லிங்கேஸ்வரர் மட்டும்தான். 364 நாளும் ஒரே இடத்துல நிலை கொண்டு மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அருளாசி வழங்குவார். ஒரு நாள் மட்டும் இந்த நகரத்தை ஊர்வலமா தேரோட வீதியில ஊர்வலமா மக்களை எல்லாம் பார்த்து அருள் புரிவார். இதுதான் போர்மன்னோட தல வரலாறு. ஐயா இங்க கோயில் அமைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, பஞ்சபாண்டவர்களோட அவருக்கு வாழ்ந்த காலத்துல சிவானந்தபுரின்ற ஒரு பெரும் நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்துல ஒரு மாமன்னனா ஆட்சி புரிந்த போர்மன்ன லிங்கேஸ்வரர் வாழ்ந்ததா தல வரலாறு சொல்லுது. எங்கள் முன்னோர்களும் அந்த தல வரலாறை உற்பத்தி பண்ணி அதுக்காக தனி கோயில் அமைச்சு அதுக்காக பெரிய தேரை உற்பத்தி பண்ணி காலங்காலமா அதை வழிபட்டு வந்தாங்க. இந்த தேரோட சிறப்பு என்னன்னா, அதாவது ஒரு சாதி பிரிவினர் மட்டும், ஒரு பகுதி பிரிவினரோ இல்ல ஒரு சாதி பிரிவினரோ இந்த தேர்ல கலந்துக்க, அதாவது நடத்துவதில்லை. 14 சாதி பிரிவினர் இந்த தேர்ல நடத்தினாதான் இந்த தேரை நடத்த முடியும். ஒவ்வொரு சாதி பிரிவினருக்கும் ஒரு பகுதியினருக்கும் ஒரு பொறுப்பும் இந்த தேர்ல அந்த பழைய மூதாதையர்கள் வழிவகுத்திருக்காங்க. அந்த வழிவகுத்திருந்தால 14 ஜாதி பிரிவினரும் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டால் மட்டும்தான் இந்த தேர் திருவிழா நடைபெறும். பார்த்தீங்கன்னா தருமபுரி பகுதியில், அணக்கோடியில், அன்னசாகரத்தில், வேப்பநாளியில், நம்ம கண்ணமங்கலத்தில், அதுக்கப்புறம் அரியாரி மங்கலத்தில் ஒரு 13 பகுதியில் அவங்களா வேண்டி விரும்பி எங்களுக்கு போத்தராஜாவை நாங்கள் எல்லா டைம்லும் கும்பிடணும், திருவிழாவுக்கு மட்டும் நாங்கள் இங்கே வரோம், முக்கியமான இடத்துக்கு வரோன்ட்டு அந்த 13 பகுதியிலையும் கோயில் அமைக்கிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம். கோயிலும் அமைச்சிருக்காங்க. 13 பகுதியிலையும் முக்கியமாக தருமபுரி பகுதி தான் முக்கியமாக உங்களுக்கு நிறைய பலதரப்பட்ட மக்கள்
இங்கிருந்து சிக்மங்களூர், நெல்லூர், ஆந்திரா, பாம்பே, பூனே எல்லா இடத்துல இருந்தும் சீமகால இருந்தும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு திருவிழாவுக்கு. ஒவ்வொரு திருவிழாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாநிலங்கள்ல இருந்து அனைத்து தரப்பட்ட மக்களும், அதாவது அவங்க குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாக இருக்கிறதால கண்டிப்பாக அவங்க வராங்க. நிறைய இடத்துல இப்ப நிறைய கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன கோயில் கட்டின்னு இருக்கோம். நாங்களே வந்து ஒரு 13 கோயிலுக்கு பூஜை போட்டு கொடுத்துருக்கோம். 13 கோயில் பூஜை போட்டு கொடுத்து ஒரு திருவிழா இங்க மட்டும் தான் நடத்துறீங்க? இங்க மட்டும் தான் நடத்துவோம். இந்த அளவுக்கு பெரிய திருவிழாலாம் கிடையாது. அதாவது சின்னதா அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க, இல்ல ஆடி மாசம் பொங்கல் வைப்பாங்க, குலதெய்வம்னு சொல்லிட்டு மொட்டை அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். ஒரு அதி விமர்சையா நடைபெறது இந்த ஒரு திருவிழா தான். வேற எதுவும் திரௌபதி அம்மன் திருவிழா பண்ணுவீங்களா? திரௌபதி அம்மன் தனி கோயில் இருக்கு, அதுக்கு தனி திருவிழா. அது சித்திரை வசந்த உற்சவ விழான்ட்டு. அது வந்து ஒரு 18 நாள் மகாபாரத சொற்பொழிவு, ஒரு 12 நாள் வந்து நாடகம், அதாவது தெருக்கூத்து, மகாபாரத தெருக்கூத்து நடைபெறும். இந்த போர்மனலிங்கேஸ்வரர் 5 நாள் திருவிழாவில் 4ஆம் நாள் திருவிழா மகா கும்பமும் சாமி அருள்வாக்கும். சாமி அருள்வாக்கு வந்து இந்த பகுதியிலோட மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன அருள் பொழிவாரு, நல்ல மழை பொழியுமா, நீர்வளம் நல்லா இருக்குமா, விவசாயம் செழிக்குமா, தொழில் வளம் நல்லா இருக்குமா, மக்கள் நல்லா இருக்குமான்னு அருள்வாக்கு சொல்வார். அதுக்கப்புறமாகவும் மகா கும்பம் நடைபெறும். அந்த மகா கும்பம் நடைபெறும் போது குழந்தை இல்லாத பெண்கள் இந்த பகுதியில் வந்து மடியில் வந்து பிரசாதத்தை வாங்கி கைப்படாமல் சாப்பிட்டாங்கன்னா அடுத்தடுத்த வருடங்களில் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகிறது. குழந்தை பேர் உண்டாகிறவங்க அடுத்த வருடங்களே வந்து குழந்தைக்கு வந்து காணிக்கையாக தான் செலுத்துகிறாங்க. இது பல தலைமுறைகளாக இந்த தலைமுறை நடந்திருக்கு. இந்த போர்மனலிங்கேஸ்வரர் கோயில் வந்து தேர் திருவிழா வந்து 193வது வருடமாக நடைபெறுகிறது. 191 வருடமாக பழைய தேர் நடந்தது. 192வது வருஷத்துக்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தெரியும். அவங்க நிதி உதவிகளும் குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவில் புது தேர் செஞ்சு அதுக்கு கும்பாபிஷேகமும் வெள்ளோட்டமும் புதிய தேர் திருவிழாவும் நடைபெற்றது. கும்பப்படையில வந்து சாதனை எப்படி கொண்டு வருவாங்க? ஒரு வீட்டில் இருந்து போனவங்க ஊர் மக்கள் எல்லாரும் பல பகுதிகளில் இருந்து குலதெய்வக்காரங்களும் இஷ்ட தெய்வக்காரங்களும் வேண்டுதல் பண்ணிட்டு எல்லாரும் வந்து சாமிக்கு வந்து கொழுக்கட்டையும் பொரியலும் சாதமும் முக்கிய பிரசாதமா வருவாங்க. இவர் வந்து அர்ஜுனன் கண்ணபிரமாத்தா கூட போருக்கு போகும்போது எனக்கு மலை உயர சாதமும் பனை உயரம் அளவும், அதாவது ஆட்டுக்கிடாயும் எனக்கு வேண்டுதலா வேணும், எனக்கு கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொல்லுவாரு. அதனால இங்க ஆடு வெட்டுறதும் ஒரு சிறப்பா இருக்கும். கும்பப்படையில் வந்து மலை அளவுக்கு இங்க போட்டு பிரசாதம் வழங்கும். இல்லைங்க ஐயா, 5 டன் அளவுக்கு இருக்கும். கும்பப்படையில் வந்து 5 டன் அளவுக்கு சாதம் வந்து நாங்க செஞ்சுதான் படையை கொடுக்கிறோம். முக்கியமா குழந்தை இல்லாதவங்க ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது ஒரு 500 1000 அளவுக்கு வந்து கும்ப சாதம் வாங்கிட்டு போட்டு பலன் பெறாங்க. தமிழ்நாட்டிலே போத்துராஜாக்கு இந்த ஊர்ல மட்டும் திருவிழா கொண்டாடுறீங்களா? தமிழ்நாட்டிலே மற்ற பகுதிகள்லயும் சரி, போத்துராஜா எல்லா அதாவது வந்து திரௌபதி அம்மன் கோயில்ல எல்லா கோயில்லையும் போத்துராஜா இருப்பார். மகாபாரத சொற்பொழிவு நடக்கும் போது போத்துராஜாவுக்கு தனி பூஜை நடக்கும். எல்லா ஊர்லயும் போத்துராஜாவுக்கு மண்டகப்படி உண்டு. ஆனால் தனி சன்னதியும் இவ்வளவு பேர், அதாவது வந்து 17 அடி உயர ஒரே மரத்தாலான போத்துராஜா வந்து தமிழ்நாட்டிலே தனி கோயிலா அமைந்திருக்கிற இடம் இது ஒரு இடம் மட்டும்தான். சூப்பர் சூப்பர் ஐயா. கோவிலேருந்து வரோம். நாங்கள் 4 வருஷமா வந்துடுறோம். 4 வருஷமா வச்சுட்டுண்ணா. தேரில் வந்து நிறைய கூட்டம் வரோண்ணா. அதுதான் நான் பார்த்துருக்கோம். 193ஆம் ஆண்டு போர்மன்ன லிங்கேஸ்வரர் திருவிழா நடைகிறது மிக சிறப்பாக. நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் மங்கள கிராமத்தில் போர்மன்ன லிங்கேஸ்வரர் கோயில் 193வது ஆண்டு தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதில் வந்து இந்த பக்தர்கள் வந்து கலந்து கொண்டா குழந்தை வரம் கிடைக்கும்.